ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாத்து வீட்லேயும் டூ வீலர் வச்சுருப்போம். மேக்ஸிமம் வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கூட்டர் ஆச்சும் இருக்கும், டியோ மேஸ்ட்ரோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வண்டி. இப்போ உங்கள் வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்ட்டு நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீயை போட்டு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்குறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. மீட்டருக்குள்ளாரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிகேட்டர் ஒன்றும் ஆன் ஆகின மாதிரி தெரியல. என்னோடய வண்டியில் கூட நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு வந்து ஆகலை. இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த பம்பர் போட்டிருந்தீங்கன்னா இந்த கீ ஸ்க்ரூ, அப்புறம் இந்த மே ஸ்க்ரூ, இது மாதிரி வந்து 4 இடத்துல வந்து மட்டும் கழட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டிட்டு முன்னாடி போயிட்டு இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டிங்கன்னா முன்னாடி இந்த ஆரஞ்சு கலர் பாட்டை மட்டும் உங்களால் தனியாக எடுத்துட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இந்த நீளமாக ஒரு பாக்ஸ் தெரியுதுல்ல கருப்பு கலரில், அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 ஆம்ஸ் 10 ஆம்ஸ் ஸ்பேர் இப்படி எழுதியிருக்கு. வாங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளுக்குள்ளார பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 15 ஆம்ஸ் ஃபியூஸு, 2 10 ஆம்ஸ் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், 2 வந்து நமக்கு ஸ்பேராக கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஒன்றை கழட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 ஆம்ஸ் ஃபியூஸை கழட்டிக்கிட்டேன். வாங்க இதை வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி இது நல்லா இருக்கான்னு பார்த்துடலாம். மற்றபடி கண்ணால் பார்த்தாவே வந்து சொல்லிட முடியும், இருந்தாலும் ஒருக்க செக் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் வேலை செய்தான்னு நான் பார்த்துக்கிறேன். நல்லாவே வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ஃபியூஸில் வச்சும் பார்த்துடலாம். ஃபியூஸில் வைக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா பீப் சவுண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் இதான் ஃபியூஸ் போயிருக்கு. இதை கண்ணால் பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபியூஸை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கருப்படிச்சு தெரியும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கருப்பு கலரில் இருக்குது. இதுவே நல்லா இருக்கிற ஃபியூஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு லிங்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ட்ராவலில் போய்கிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் இப்படி வந்து ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இது மாதிரி கண்ணில் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பக்கத்தில் ஸ்பேரில் இருந்து அந்த 10 ஆம்ஸ் ஃபியூஸை எடுத்து நான் அந்த ஃபியூஸ் போன இடத்துல வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் மேலே லைட் எரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோண்டாவுக்கு கீழே இருக்கிற அந்த ஒயிட் கலர் எல்இடி லைட்டு வந்து க்ளோ ஆகும். நான் வைக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா எரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்துக்குவோம். முன்னாடியும் கீ ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்து பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நீங்கள் மெக்கானிக் ஷாப் கொண்டு போகிறது, இல்லை வந்து இடையிலையே வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலான்னு கவலைப்படுறது, இது மாதிரி எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வந்து பார்த்துக்கலாம். என்னோடதில் ஏன் இப்படி ஃபியூஸ் போணுச்சுன்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வின்ஸ்டோன் ஆர்னு வந்து செட் பண்ணியிருக்கேன். என்னோடய வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி வேறு வீக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஹாரன் சரியாக அடிக்கலை. சரி, பேட்ரி தான் டெத் கண்டிஷன் ஆயிடுச்சு, நம்ம அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 பாயிண்ட் சம்திங் வந்து வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை ஃபியூஸ் போயிருக்குமோ அப்படின்ட்டு வந்து தேடும்போது தான் இந்த ஃபியூஸை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.